தமிழ்நாட்டில் தமிழன் கம்மி. 8 கோடின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில். அது மினிமம் ஒரு 4 கோடி பேர் இருப்பாங்க. தமிழர்கள் 4 கோடி பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் கூட கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ தமிழ்நாட்டிலேருந்து எப்படி சொல்கிறேன்? உண்மையாக சொல்கிறேன்யா, உண்மையாக சொல்கிறேன். 4 கோடி பேர் தான் இருப்போம். மிஞ்சி போனோம்னா ஒரு 4.5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்க 3.5 கோடிக்கு மேலே நம்மளே கிடையாது. சமீபத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சேப்பாக்கத்துல உதயநிதிக்கு எதிராக பவன் கல்யாண் அவர்கள் அவரோட பதவியை திறந்துட்டு போட்டியிட போறதாகவும், சரி ஆந்திரா அரசியல்வாதி தமிழ்நாட்டுல போட்டியிட மாட்டாரு அப்படின்னு பார்த்தா, ஆனா சமீபத்துல அவர் அறுபடை டெம்பிளுக்குலாம் சுற்றுப்பயணம் போறது, தமிழ்நாட்டுல கருத்தை சொல்றது, தமிழ்நாட்டோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ சீக்கிரமா ஒரு தமிழனா மாறிடுவாரு பவன் கல்யாண் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் எனக்கு சேர்ந்துச்சு. அதை குறித்து பாரி அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. எந்திரிக்கு நமஸ்காரம். என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க? ஒரு சில விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அது ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழன் சொல்லிட்டு தமிழ் தேசியம் சொல்லி பேசிட்டு இருக்க கும்பலே நம்ம ஆளுகளாம் பாவம் பாமர மக்களாக தான் இருப்பாங்க. அதாவது ஏவல் ஆட்களாக இருப்பாங்க, இறங்கி கள வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, முக்கியமான இப்போ கருத்தரங்களில் சீரியஸான விஷயங்களை பேசுகிறவங்களா இருப்பாங்க, அதிகமான கேஸ் வாங்குறவங்களா இருப்பாங்க, அடிப்பட்டா முன்னாடி போய் அடிபட்டு சாவாங்கல்ல அந்த கூட்டமாக இருப்பானுங்க, இன்க்ளூடிங் மறவர்கள் மீ. ஸோ ஆல்சோ இப்போ அதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. மறவர்கள்லாம் என்ன தெரியுமா, ஒரு போர் நடக்குமா, போரில் முன்னாடி ஹண்டோடு சாகிறவங்க அது பலியடாக்கள். காலாட்படையில் முக்கியமாக நிற்கிறவங்க மறவர் படைகின்றது இறங்கி விட்டு விளாசிடுவாங்க. சண்டையில் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ வீரத்திலே அடிச்சிக்க முடியாது. அவங்க இறங்கி சண்டை போடுற ஆட்கள்னால. பட் நம்ம ஆளுக்கு வீரம் இருக்க அளவுக்கு விவேகம் இருக்காது. அதான் நம்ம முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லியிருப்பாப்ல அப்படின்னா, அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலை தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. வீரம் இருக்கும் அளவுக்கு விவேகமும் இருக்கணும், அப்பதான் அரசியல்ல ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாப்ல. ஸோ அந்த விவேகத்தை கொஞ்சம் நம்ம கொண்டு வந்த பிறகுதான் யோசிக்கிறேன், வீரம் மட்டும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது, வீரத்தை வச்சு வாழ்ந்துட முடியாது. விவேகம், அதாவது ஞானம் வேணும். ஞானம்ன்ற மீன்ஸ் என்னன்னா, நம்ம சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கும் போது தான் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ எதுக்கு ப்ரோ இந்த விஷயம்லாம் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த விஷயங்களில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பேன், இங்கேன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ரொம்ப 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 சென்சிட்டிவான டாபிக். நான் இதை பேச வேணாம் தான் முதல் சொன்னாங்க. அதை நம்ம பேசிக்கலாம், நமக்குள்ளே பேசிக்கலாம், பட் எனக்கு பொதுவெளியில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இது தெரியணும். ஆக்சுவலாக இது தெரியாதனால தான் மாம்பழங்கள் கூட்டம் நடத்தும் போது அவங்களே ஓப்பனாக பேசுகிறாங்க. நம்ம மக்கள் படிக்கலை, 20% இடஒதுக்கீடு இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்களாம், 20 10 அப்பப்போ மாற்றி சொல்லுவாங்க. ஸோ வாங்கி கொடுத்துருக்காங்களாம். அது மூலயமா கூட இவங்க படித்து முன்னேறலை. சண்டை ஜாதி சண்டைன்னு இறங்கி அதிகமாக வீரியமாக ஓடக்கூடிய ஆட்கள் அவங்க தான். எங்கள் இதுலேயும் அப்படி தான். அது இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்போ நான் பார்க்குறேன் போலீஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கவனிச்சிருக்கேன். இப்போ எங்கள் இதில் நான் கவனிச்சிருக்கேன், படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த தேவர் ஜெயந்தி இந்த மாதிரி ஜெயந்தியில் காப்பராக கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் எஜுகேஷன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, அது அப்புறம் பேசலாம், வேறு இதில் பேசலாம். இதில் மெயின் மேட்டர் வரும். அப்படி சொன்ன ஒரு விஷயங்கள் கடைசி இன்ன வரைக்கும் அவங்க படிக்காமல் இருக்காங்க. தயவு செய்து படிக்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலமாக ஆயிடுச்சான். அந்த 10% 20% இடஒதுக்கீடு வாங்கி. அப்போ 36 ஆண்டு காலமாக ஏன் படிக்காமல் இருந்தாங்க? படிக்காமல் வச்சிருக்கிறது நீங்கள் தானே அப்படின்ற ஒரு அக்கா கூட பேசியிருந்துச்சு. நீ நல்லா பேசின அக்கா கூட்டி பேச வச்சுருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. தகுந்த நேரத்தில் தகுந்த விஷயங்கள் வெளியே வரும். அதை கரெக்டான இடத்துல எடுத்து கோர்த்து சொல்லும் போது தான் விஷயம் என்னான்னு புரியும். இன்னைக்கான வீடியோ யார் தமிழர், அதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போர் என்று வந்தால் எல்லா கடவுளரும் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. மகாபோர்ல வெற்றி கொண்ட கிருஷ்ணனும் எங்க ஆளுதான். இது நம்மளோட போராட்டம், நமக்கு எதிரான போர். ஆயுதங்களை தயார் பண்ண. Professor, it was an honor to serve under you, sir. ஓத்த சுட்டு தள்ளுங்கடா எல்லாரையும். ஆதி தமிழன் ஆண்டவரானா, நீதி தமிழன் அடிமைகளானா. கான்ட்ரவர்சி லிஸ்ட்டில் நம்ம சேர்ந்துருவோமோ என்னமோ தெரியல. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ். ஓகே, நார்த் இந்தியாவில் பூம்புகார்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ சவுத் இந்தியாவில் பூம்புகார்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ ரெண்டும் சிமிலரான விஷயம் தானே. இங்கே பூம்புகார் அழிஞ்சிச்சு, இங்கேருந்து ஒரு கும்பல் இங்கே உள்ளே ஏறிச்சு.
நார்த் இந்தியாவில் துவாரகா சிட்டி அங்கே கடல்கோள் மூலயமா ஒரு அழிவு மூலயமா அழிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே உள்ளே ஏறுறாங்க. இங்கிட்ட அதே மாதிரி பூம்புகார் அடிச்சுட்டு உள்ளே ஏறுறாங்க. இந்த மாஸ்க் மாற்றுவாங்கல்ல. இப்போ எப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் இங்கே வந்து பானிபூரி விற்கும் போது அவங்க லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சைனீஸ் இவங்களாம் வந்து இங்கே நம்ம கூட பழகும் போது தமிழில் பழகிக்கிறாங்க, ரொம்ப தமிழ் கற்றுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த தமிழ் கற்றுக்கலை, தமிழர்களை ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாங்க. பட் ஜாப்பனீஸ், சைனீஸ் இவங்க எல்லாரும் உள்ள வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் கற்றுக்குறாங்க. ரஷ்யாவில் ஒரு தமிழ் யூடியூபரே இருக்காப்புல, அதாவது ரஷ்யன் பாய் தமிழ் யூடியூபராக இருக்காப்புல, ரொம்ப தெளிவாக தமிழ் பேசுவாப்புல. கண்டம் கடந்து இருக்கக்கூடிய ஆட்கள், நாடுகள் கடந்து இருக்க ஆட்களுக்கு தமிழ் கூட அருமை தெரியுது, தமிழில் பார்த்து கற்றுக்குறாங்க. ஃபியூச்சருக்கு தேவைப்படும், ஸோ கற்றுக்குறாங்க. இங்கே இருக்க ஒரே நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது தமிழ்நாடு. பட் தமிழ்நாட்டில் இருக்க தமிழை இந்தியன்ஸ் கற்றுக்கிற மாட்டாங்க, ஒதுக்குறாங்க, நவட்டுறாங்க. இப்போ இன்னைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய விலாச என்னது ரொம்ப பேர் போட்டிருப்போம் இல்லையா, விஷால ஆந்திரா, நம்ம பாரிசலனோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்தரைக்கு அமஸ்காரை அப்படின்னு நான் வாயோட வராது நமக்கு. ஸோ அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்புல தினேஷ்குமார். என்ன இன்னைக்கு ரொம்ப குளருதுன்னு தெரியல. தினேஷ்குமார் அதை ஆரம்பிக்கிறாப்புல. இப்போ பாரிசாலன் வந்து எப்படி தினேஷ்குமார்ல இருந்து பாரிசாலனா மாறினாரோ அதே மாதிரி சைமன் அப்படின்றவர் வந்து சீமானா மாதிரி இருக்காப்புல. ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழனுக்கு தானா ஒரு தலைவன் உருவாகும் போது ஏன் இரட்டை பேராக இருக்குது? முதல்ல ஒரு பேர் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழனா மாறின பிறகு பச்சை தமிழனா மாறிடுறீங்க. எப்படி தமிழ்ல தேடி பார்த்து பேர் எடுத்து வச்சிடுறீங்க? இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டீங்க. சீமானோட ஃபேமிலி பூர்வீகத்தை எடுத்து நோண்டி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கிட்ட பாரிசாலன்னு அங்கே பாரிசாலன் நோண்டி பார்த்தா அது எங்கெங்கே போகுது. சரி, அது பேச வேணாம், பர்சனல் படம். டிசிபிக்கு நமக்கு என்ன வித்தியாசமாக இருக்குது? டிசிபின்னு சொன்ன பிறகு பல விஷயங்கள் ஞாபகம் வருது. மைசூர் கூட்டம், அதாவது இந்த 3 கோடாரி, இந்த கோடாரி கும்பல், அப்புறம் கையில் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, 9 நாள் திருவிழாக்கு அப்புறம் கையில் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதாவது கட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கும்பலை பற்றி இவ்வளோ அப்பட்டமாக அவ்வளோ தெளிவாக பேசுகிற இவர் இருக்காருல்ல, இவர் யாருன்னு தேடி பார்க்கும்போது தான் இவர் யாருன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ மேட்டர் மாட்டுச்சு. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த விஷயத்த நல்லா பப்ளிக்ல ஓப்பனாக பேச முடியல. இப்போ ஐயா மாதிரிலாம் பேச முடியாது. ஏன்னா ஐயாவுக்கு வந்து பின்னாடி பின்புலன் இருக்கு, அது பேச சொல்லியிருக்கானுங்க. நீங்கள் இந்த டைமில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கும்பல் இருக்குது. அதனால பிரச்சனை எல்லாம் பேசுவாப்பில் அவர் வாட்டுக்கு. சேனலுக்கு கைடன்ஸ் பிரச்சனை வராது, காப்பிரைட்டில் பிரச்சனை வராது, பிரச்சனையே வராது. ஏன்னா அவங்க தான் பேச சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அது தேவை. நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறப்போ இன்னொருத்தனை காயடிச்சு விட்டு நம்ம ஒளிஞ்சுப்போம். அப்போ இந்த டைமிங்கில் ஒவ்வொருத்தனையும் காயடிச்சு விடணும். அதுக்கு யூதனை போட்டு அடிச்சு நவுத்திரு. வாயை திறந்தாலே யூதன், நான் பேசணும், நான் யூத கைக்கூலி, நான் புடி போட்டு வந்திருக்கேன், யூத கைக்கூலி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இது ஒரு கோட்பாடு. பரசுராம கோத்திரத்தை சேர்ந்தவர் இவன். கன்னடன், தெலுங்கன், மலையாளி இப்படிலாம் பேசும்போது தான் நான் உள்ள போய் பார்க்கும்போது சிம்பிளா சொல்றேன், ஒரு வார் நடக்குது, இலங்கை மக்கள் இறந்தாங்க அப்படின்ற கதைகளை கேட்கும் போது, இல்லை உண்மையில ஒரு உலகத்துல ஒரு வார் நடந்துச்சுன்னா, இல்லை மக்கள் சாகும்போது, சக மனிதர்கள் கஷ்டப்படும் போது, தாயினோம் நம்ம ஊர், நம்ம கும்பல், சித்த நமக்கு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா தலைக்கட்டுக்குள்ளேயும் உட்காந்துருக்காங்க. பரிவு வருதுல்ல, ஐயோ என்னடா அப்படி நடக்குது, பாவமே இந்த குழந்தைங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி உதவி பண்ண போறாங்கல்ல, நான் அவங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். உண்மையான மனிதர்கள் யாருன்னா அவங்க தான். ஆனால் அவங்க பெரிய ஆளாக தான் இருக்க மாட்டாங்க, சாதாரண ஆளாக தான் இருப்பாங்க. ஸோ அது எல்லா கிளான்ஸ்குள்ளேயும் இருக்காங்க, எல்லா கிளான்ஸ்குள்ளேயும் அப்படி ஆட்கள் இருக்காங்க. அவங்கள ஏன் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் உண்மையான ஆர்ஜின்ஸே. அந்த ஆர்ஜின்ஸ்க்கு மேலே உட்காந்துருக்க தலைக்கட்டு ஃபுல்லாக நம்மளை காயடிக்க உட்காந்துருக்குது. விலாச ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லை பகுதியெலாம் திருப்பி ஆட்டையை போட வராங்க. இனவெளி சார்ந்த, அதாவது மொழி வழி சார்ந்த மாநிலங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்க்க போகிறாங்க. கேஸ்ட் அடிப்படையில் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில் இருக்க ஒரு கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்கு, 4ஆ பிரிக்கணும், 3ஆ பிரிக்கணும், 2ஆ பிரிக்கணும் தமிழ்நாட்டை. ஏன்னா பிரிச்சாதானே அவங்களுக்கு சிஎம் ஆக முடியும். அவங்க கூட்டத்தை மட்டும் வச்சு அந்த நாங்கள் இன்னமும் அக்னி சட்டிக்குள்ள தீயில இருந்தால் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிற நம்புற ஒரு கும்பல் இருக்குல்ல, அவங்கள்ட்ட ஈஸியாக சிஎம்மாக மாறிடலாம்ல. ஸோ அப்படி ஒரு கும்பல் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி 4 மாடுகள் ஒன்றா இருக்க வரைக்கும் அடிக்கிறது கஷ்டம். ஒரு மாடுனாச்சும் முழிச்சுக்கும். அந்த ஒரு மாடு முழிச்சு இன்னொரு மாடையும் அவைக்கனிங் பண்ணிடும். அதனால ஒவ்வொரு மாடையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கு கண்ணை கட்டி விட்டோம் அப்படின்னா இன்னொரு மாடு சாகிறது சத்தமாக தான் கேட்குமே தவிர என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாடு வண்டியில் அடிச்சு செத்துச்சா, இல்லை ஆள் போட்டு தள்ளினாயலா, இல்லை வளர்க்குறவனே கூட்டு போய் கசாப்பு கல்ல வச்சு அடிச்சானான்றது தெரியாது. ஸோ இதுக்காக தான் அந்த 4 ஸ்டேட்டாக பிரிக்கணும். ஒரு ஸ்டேட்டை பாண்டிச்சேரி முன்னோட்ட கிடக்க அந்த மாதிரி தமிழ்நாட்டே பாதி பிச்சு போட்டு ஆளாளுக்கு ஒரு சிஎம் ஆகி போயிருங்க அப்படின்ற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு இவங்களுக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த நார்த் இந்தியாவை அகண்ட பாரதத்தை ட்ரை பண்ணுறானுங்க. அவங்க அகண்ட பாரதம் ட்ரை பண்ணும் போது இங்கே யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரிக்கிறதுக்கான வேலை நடக்கும். அப்போ இவங்க வந்து மோனோபொலி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தனித்தனியாக பிரிச்சிடணும்.
கூட்டமா இருந்தாலும் உனக்கு பலம். நீ தனித்தனியா பிரிச்சிரு. நீ உன் பிரச்சனையும் சரி. அதாவது உனக்கும் பக்கத்துல இருப்பான்ல. இப்போ தமிழ்நாடுன்னு இருக்குன்னா அது தமிழ்நாடு 4ஆ மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேருக்குள்ள நடக்கிற சண்டையே பெரிய சண்டையா இருக்கும். அவன் எப்படி அடுத்த ஸ்டேட்டை பத்தி யோசிப்பான்? இவனே தனித்தனி ஸ்டேட்டா மாறிடுவான்ல. ஸோ இப்போ இவனுக்குள்ளே அடிச்சுட்டு சாகட்டும். அப்படிதான் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவை தனித்தனியா பிரிச்சானுங்க. ஸோ இது மாதிரி தான் நாட்டையும் ஐயோ வருமா பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப ஓப்பனா ஹானஸ்டா சொல்றேன், கீழ்த்தட்டு மக்கள் எல்லாத்துலேயும் ஒடுக்கப்பட்டு கீழே நம்ம மலிக்க வச்சிருக்கானுங்கள. அதாவது எந்த விதத்துலையுமே நம்ம முன்னேற முடியாமல் பார்த்துக்கிட்டானுங்கள. எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு எங்கே போகுதுன்னு தெரியல. என்ன பண்ணுறது, நம்ம மேலே வர முடியாமல் நமக்கு ஒரு விஷயமே புரியாமல் நம்ம யாரையோ ஒருத்தனை நம்பிக்கிட்டே இருப்போம்ல. எங்கள் தலைவர் பார்த்துப்பாரு, எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு, எங்கள் சங்க தலைவர் பார்த்துப்பாரு, எங்கள் மத குருமார் பார்த்துப்பாரு, இப்படின்னா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. இப்படி நம்பிக்கிட்டு இருக்க மக்கள் தான் ட்ராப்டு. நாம தான் ட்ராப் பண்ணப்பட்டிருக்கோம். நமக்குள்ள ஊடுருவி நம்ம தலைக்கட்டுகள் எல்லாருமே அவங்க தான் உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக மாநாடு போட்டவர் இருக்காரு. அந்த மாநாடு போட்ட நபரோட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கூட்டங்கள் இருக்கும். அன்றாடம் கூலி வேலை பார்க்குறாங்க, படிப்பறிவே இல்லாமல் இருக்காங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த தலைவர்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்கள்ட்ட எப்படி இவ்வளோ சொத்து பத்துகள் சேருச்சுன்னு கேள்வி வரமாட்டேது யாருக்குமே. அவங்களுடைய குழந்தைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ மேலை நாடுகளில் படித்து மெத்த படித்து வேற அளவுக்கு அப்படியே பார்க்குறப்ப அவ்வளோ ரிச்சாக இருக்கானுங்க. நீங்களும் அதே கும்பல் தானே. நீங்க எப்படி இவ்வளவு பெருசா வெல்த்தா மாறினீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உங்கள்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களை நம்பி பின்னாடி நிற்கிறாங்கல்ல. நம்பிக்கை துரோகம் தான் இங்கே எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக இது நடந்ததுனால இதை சொல்கிறேன். பட் எல்லா இடங்கள்லையும் இங்கே இவர் இருப்பாப்ல கருணாஸ் போது என்னன்னே தெரியல. சரி, கருணாஸ் உள்ளே வந்துக்கிட்டு நாங்களாம் ₹1,00,000 சரக்கடிக்கிறதுக்கே ₹1,00,000 கொண்டு செலவு பண்ணுவோம்டா. எப்படி ஒரு சமூகத்தை பெருமைப்படுத்துறதுக்கு சரக்கடிக்கிறதுக்கு ₹1,00,000 சொல்கிறேன். அப்போ அந்த சமூகம் என்ன குடியார சமூகமா? இதை பெருமையாக்குறாங்களா? இவங்களெல்லாம் நீங்கள் தேடி பார்க்கும்போது நிறைய மேட்ரு கனெக்டாக இருக்கும். இப்படி நான் ஒவ்வொரு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னைக்கெல்லாம் ஒரு 2-3 நாள் தான் உட்காந்து அலசணும். அவ்வளோ விஷயம் கிடைக்குது. இதெல்லாம் பேச முடியாது. ஏன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டான். இப்போ சக மனிதன்கிட்ட அதை சொல்கிறேன்னு வச்சுக்கோமே, அவனே ஒரு பிலீஃபில் இருக்கான். இதெல்லாம் நாங்களாம் அப்படின்னு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு உனக்கு மேலே இருக்குது வேறடா, நம்மளெல்லாம் ஏமாத்தி வச்சிருக்காங்கடான்னு சொன்னோம்னு எப்படி ஏற்றுப்பான்? ஏற்றுக்கவே மாட்டான். இந்த பூரிசாலன் இருக்காப்புல இல்லை, ஐயோ பெரிய சொரட்டை. இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் ஏன்னா எப்படி வளர்றாங்க? எப்படி தமிழ் தேசியத்துக்காக வளர்றாங்களா? தமிழ் தேசியத்துக்காக வளர்க்குறாங்க. இந்த மைசூர் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ பெரும் கூட்டங்க. எங்கெங்கே போய் எங்கெங்கே இப்படி மாறி இருக்காங்க தெரியுமா? போன இடத்துக்கெல்லாம் முக்காடை போட்டுடுறாங்க. திராவிட எப்படி போகிற இடத்துலலாம் என்ன சொல்கிறது, தெலுங்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன போகிற இடத்துலலாம் திராவிட போர்வை போத்துறாங்களே தமிழ்நாட்டில். அதை மாதிரி இவங்க போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர். லிங்க் அப்படிலாம் கீழே போடுறேன். நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா இது வந்து ரொம்ப எனக்கு இது என்னடா நமக்கே வந்து இதாயிரும். தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் கீழே ஒவ்வொரு லிங்கையும் கொடுக்குறேன். உனக்கு புத்தி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றையும் படிச்சுப்பாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் கேதர் பண்ணிப்பாரு. ஒரு குரூப் இருக்குது, இந்த கொசக்சிக் பசப்புகள்னு சொல்லி நம்மளோட டிசிபி பாண்டியன் ஒரு தடவை சொல்லியிருந்தாப்புல. அந்த கொசக்சிக் பசப்புகளை தேடி போகும்போது ஒரு லிங்க் கிடைக்குது. கொஞ்சம் தேடி பார்க்கும்போது உள்ள நோண்டி பார்க்கும்போது உடையார் கன்னடர் எல்லாம் உள்ள வருது. தவளை தன் வாயில் கெடும்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைச்சாங்க, ஏன்னா ஜாம்பி கூட்டம் என்ன சொன்னாலும் கேட்டு நம்பிட்டு உட்காந்துன்னு நினைச்சிட்டாங்க. நம்ம மாதிரி ஆட்கள்லாம் அப்பப்போ தேடுவாங்கன்னு தெரியல போல அவங்களுக்கு. நம்ம நிறைய விஷயங்களை தேடி போய் தேடும் போது விஷயம்லாம் கண்ணு முன்னாடி படுது. இவங்க ஃபுல்லாக ஏமாத்திட்டு தர்றானுங்க. பரசுராமன் சொல்லிக்கிட்டு பரசுராமன் கூட்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டே ஒருத்தன் பரசுராமன் சொல்லுவானா? திருட ஒருத்தன் இருப்பான், பெரிய திருட. அதாவது ஒரு படத்துல இந்த படம் ஹனுமான் நினைக்கிறேன். அந்த படம் பேர் இப்போ ரீசெண்டாக எங்கள் குழந்தை பாப்பாலாம் பார்த்துட்டு இருந்தாலுங்க. ஸோ ஹனுமான்ற படம் வந்து அந்த படத்துல வந்து ஊர் காவலர்னு ஒரு கும்பல் இருக்கும். அவங்க தான் திருடைங்க. அந்த ஊர் நல்லா தான் இருக்கும், அந்த ஊர் தெளிவாக தான் இருக்கும். அந்த திருடைங்களே இல்லை, திருடைங்க பயம் இல்லை. மக்கள்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திருடைங்க பயம் இல்லை. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஊர் காவல்? உங்களுக்குலாம் எதுக்கு நாங்கள் வரி கட்டணும்? நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க? உங்களுக்கு செலவு பண்ணணும்? நாங்கள் அதை மக்களுக்காக செலவு பண்ணிட்டு போகிறோம்னு யோசிக்க ஆரம்பித்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த காவலர்கள் ஃபுல்லாக திருட ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் காசு பிடுங்கிறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சடனாக அந்த மாதிரி நடந்தோடனே ஐயோ நீங்கள் தான் காப்பாற்றணும், திருப்பி அந்த கொள்ளைக்காரங்கிட்டே வருது. அதாவது இந்த வேலைலாம் பார்க்கறது ஒரு திருட்டு பையன். அந்த திருட்டு பையனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரசுராமன் வந்துருவான், தெலுங்கு வந்துருவான், வந்தேரி வந்துடும். டேய் நீயே இங்கே வந்திருந்தாண்டா, நீயே திருடுந்தாண்டா. அந்த பரசுராம கும்பலில் நீ தாண்டா பரசுராம கும்பல். தான் பேரை தான் ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு தமிழன். ஒருத்தர் சொன்னாரு, தமிழர் நாட்டில் மட்டும்தான் தமிழர்களை தவிர்த்து எவன்லாம் தமிழுக்காக துடிக்கிறானோ அவன் சத்தியமா தமிழ் நடக்க மாட்டான். உண்மையான தமிழன் தமிழோட பற்று வச்சிருப்பான். ஓகே தமிழ், அதுக்கு மேல உள்ள ஒழுக மாட்டான். ஏன் அப்படி சொல்றேன்னா அவனுக்கு விஷயம் தெரியும்.
இந்த தமிழ்ல ஒண்ணும் கிடையாது. இங்கே தான் இருக்கு. தமிழ் இல்லாட்டியும் நம்ம வாழுவோம். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க அந்த தமிழ் எழுத்த வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இது புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஒரு 10,000 ஒரு 10,000 ஒரு 5,000 வருஷம் இல்ல 3,000 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்களேன். தமிழ் இந்த எழுத்தே கிடையாது. அது எப்படி பற்றா மாறும்? அது எப்படி கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி எப்படி ஏத்தி தமிழ்னை ஏமாத்துறதுக்கு பெருமை பேசினா மட்டும் போதும். நீ எல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னா போதும் விழுந்துறியா? அப்படியா? பெருமைக்கு எருமை வச்ச கும்பல். நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ் 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 கத்துறவன் எவனுமே தமிழன் கிடையாது. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உள்ள நோண்டி பார்த்தேன்னு வச்சுக்கோமே, பல ரகசியம் கிடைக்கும். என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இலங்கையில இருக்கவங்க ஓரளவுக்கு ஒத்துக்கலாங்க. இலங்கையில சண்டை போட்டாங்க இல்ல, அவங்க தான் உண்மையிலேயே ஆரிஜின் ஸ்டோரி. ஏன்னா அவங்களுக்குள்ள கலப்படம் அதிகமா இல்லை. மோஸ்ட்லி இலங்கைக்குள்ள அவ்வளோ கலப்படம் கிடையாது, கொஞ்சம் தான் கலப்படம். பட் அங்கே சிங்களம், தெலுங்கு இதுதான் குழந்திருக்கு. அப்புறம் முஸ்லிம்ஸ் இவங்க தான் உள்ள கலப்பில் இருக்காங்களே தவிர எக்ஸ்ட்ரா பிலிஸ் கிடையாது. பட் சவுத் இந்தியா அவ்வளோ கலப்பு இருக்கு. நீ அதான் ஜாதி, அத்தனை ஜாதி உருவாக்கி வச்சிருக்கானே. இவ்வளோ ஜாதியை உருவாக்குற ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பலுக்கும் அந்த கோடாரி கும்பலுக்கும் சம்மந்தம் இருக்கு. கோடாரி கும்பல்னு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கணும், டிசிபி கும்பல் அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் கோட் வேர்டு. ஸோ டிசிபி கும்பல். அதனால தான் இந்த ஆளுனால இவ்வளோ விஷயத்தை தேட முடியுது. இந்த ஆளுக்கு என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, சொல்லு, ரகசியத்தை சொல்லு, இப்போ இந்த விஷயம் வெளியே வரணும், இல்லைனாலும் இந்த விஷயம் வெளியே வந்துடும். அதுவாக வெளியே வந்துச்சுன்னா நாம் எல்லாருமே மாட்டுவோம். நாமளா வெளிப்படுத்தினா நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகிட்டு எவன் வேணாலும் காட்டி கொடுக்கணுமோ காட்டி கொடுத்துருவோம். எவன் வேலை மக்கள் மத்தியில் அப்பட்டமாக தெரியறானோ அவனெல்லாம் போட்டு கொடுத்துட்றானுங்க. நான் அவங்கள்ட்ட திரும்பி சொல்கிறேன், ஒரு ராக்கெட் மேலே போயிட்டு இருக்குன்னா அதில் உச்சாணி கும்பல் உட்காந்துருக்க ஒரு கும்பல் இருக்குது. அதான் நாகர்கள் கும்பல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே இருக்க ஃப்ளோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது கீழே ஒவ்வொரு ஃப்ளோராக கழட்டி விட்றானுங்க. யூதனை கழட்டி விட்டானுங்க, இப்போ ஒவ்வொன்றா கழட்டி விட்டானுங்க. அப்புறம் நம்ம கிராஸை கழட்டி விட்டானுங்க, இப்போ ஒவ்வொன்றா கழட்டி விட்டானுங்க. இப்போது தெலுங்குனை கழட்டி விட்டானுங்க. அடுத்து இன்னொன்னா இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகிறானுங்களோ அவங்களாம் கழட்டி விட்டுருவானுங்க. இந்த சர்க்கிள்குள்ளே இருக்க மாட்டானுங்க. இதுக்கப்புறம் அவங்க தான் பார்த்துக்கணும். இந்த சிஸ்டம் காப்பாற்றாது. ஸோ அப்படி கட்டமைச்சிருக்காங்க இந்த சிஸ்டத்தை. அதுக்கு தான் நம்ம பாண்டியனைக்கு அவ்வளோ முட்டி மோதுறாரு. எல்லாம் யூதன், எல்லாம் தெலுங்கன், எல்லாம் மந்தேரி அப்படின்னு கதற விட்டுட்டு இருக்காப்புல. திருட்டு பைய உட்காந்துக்கிட்டே திருடனை பற்றி பேசிட்டு இருக்கான். அவன் தான் திருடன். நீ யார் புனிதனா? உடனே ஐயா, எவன் ஒருத்தன் தன்னை வர்ஷிப் பண்ணி தன்னை கொண்டாட வைக்கிறானோ, அதை ஏற்றுக்கிறானோ அவன் தான் பெரிய திருடன். மக்களுக்கு நல்லது சொல்றவனை எதுக்கு புகழ்ந்து வைக்கிறீங்க? பாண்டியன் ஐயா சயின்டிஸ்ட், அவங்க பேசுறத ஃபுல்லாக நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களை மூளைச்செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐயா பெரிய இது மாதிரியும் அவர் தான் அவரே சொல்லிக்கிறாரு, நான் மட்டும்தான் இதன் முதலில் கண்டுபிடித்தேன், இது என்னால் மட்டும்தான் நடந்தது. இப்படி பேசக்கூடிய எந்த தற்குறிக்கும் அறிவில்லைன்னு அர்த்தம். எல்லாமே இங்கேதான் இருக்கு. அது என்னான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கல. மேக்ஸையும் சொல்றேன், சயின்ஸையும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். எதையுமே நம்ம புதுசா உருவல. சூரியனையோ புளுட்டோவோ யுரேனஸையோ அது சனி கிரகத்தோட வளையத்தையோ நாம கண்டுபிடிக்கல. அது இருந்திருக்கு. அதை நம்ம இப்பதான் பாக்குறோம். அப்ப நம்ம என்ன புத்திசாலியா? இது மாதிரிதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி அவங்க பெரிய மயிர் மாதிரி காட்டிக்கிறாங்க. அவனை பில்டப் பண்ணி ஒரு ஒரு ஸ்டார் வர்ஷிப் கொடுக்குறானுங்க. எப்படி அனில் குஞ்சான் சாமியில் பின்னாடி ஓடுறாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறானுங்க. இந்த வீடியோஸில் நான் நிறைய இடத்துல ஏற்றமிறக்கமாக ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன். பவன் கல்யாணம் பற்றி அவர் அதிகமாக பேசினார். பவன் கல்யாணம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வராது. பவன் கல்யாணம் ஒரு பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கும், கேட்கணும் குருவே. அந்த பாட்டுக்குள்ளே அவ்வளோ மெசேஜ் இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். அது என்ன சொல்லுது, சண்டி குதிரை சண்டை போட்டு நொண்டி குதிரை ஆகி போச்சு. இந்த ஒரு வார்த்தை போதும். தம்பி குதிரை தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு. தம்பி குதிரை சரியான நேரத்தில் சரியான வேலை பண்ணலைன்னா சண்டி குதிரையா இருந்து நொண்டி குதிரையா மாறிடும். அதாவது உண்மையான மக்கள்கிட்ட அடிபட்டு சாகுன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்றாங்க. கேட்கணும் குருவே, சொன்ன கேட்கணும். பவன் கல்யாணம் என்ன சொல்றாப்புல, கேட்கணும். அவர் சொன்னா கேட்கணும். பாட்டுக்குள்ள அவ்வளோ மெசேஜ் இருக்கு. சிங்க கும்பா அண்ணன் வர வழி விடுங்க. பாட்டு வரிகள்லாம் கவனிச்சிருப்பீங்கல்ல. அண்ணன் வரப்போறாரு. தம்பி குதிரைங்க தானே இருக்கு. தம்பி குடும்பத்துக்கு தானே விசேஷம் எடுத்தாங்க ஸ்கெச்சஸ் போட்டி நடத்தும் போது. இதுவே ரொம்ப ஹைலி மேட்ரு. இதே நான் ஓப்பனாக பேசிட்டு இருக்கேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம எவ்வளோக்கு எவ்வளோ கிளியரா இருக்கோம், எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையா இருக்கோன்றதை பொறுத்து தான் உன்னுடைய வெயிட்டேஜ். லட்சக்கணக்கில் மக்கள் இறந்துருக்காங்க. எல்லாம் கேடயமாக நிற்கும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்னா நீயும் கூட உட்காந்துட்டு துரோகம் பண்ணிக்கிட்டு இங்கிட்டு சீட்டுக்கும் இங்கிட்டு காசுக்கும் பெட்டிக்கு நீ வாங்கிட்டு உட்காந்துருந்தேன்னா அந்த 1,00,000 பேரும் உன்னை கரெக்டான இடத்துல அடிச்சு விட்ருவாங்க. செத்த பிறகு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவங்க சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களை சரியான இடத்துல வட திசையில் வச்சு கொள்றானுங்க. மகாபலிபுரம் பேர்லாம் எப்போ வச்சுட்டாங்க. பலிதான் ஒன்று.
தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க எல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. 2019 நடந்த முள்ளிவாய்க்கால பத்தி இப்ப கதறிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு. அதே ஸ்கிரிப்ட் இங்கேயும் நடக்கும். பாரிசாலனோட இந்த வீடியோ போய் முழுசா பாருங்க. அதில் கடைசி ஒன்று சொல்லுவான், நாங்கள் எப்படியும் சும்மா இருக்க மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம். சும்மா இருக்கணும்னா என்னப்பா பண்ணுவ? ஒரு லெவலுக்கு தான் தமிழையும் பொறுத்துக்கிட்டு இருப்பேன், புரிஞ்சுக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா அங்கே என்ன நடந்துச்சு? தெலுங்கு சிங்கிளும் தானே உள்ளே வந்து வேலை பார்த்தேன். தனி தீவு, வெளியே யாரோட தொடர்பும் இல்லை. 2 கும்பல் தான் சண்டை போடுது. ஆனால் வலிமையானது யாருன்னா தமிழ் கும்பல் தான். அதாவது எல்டிடி தான் வலிமையாக இருந்திருக்கு. அப்போ அவங்க அடிக்கணும்னு நினச்சா முடிச்சிருக்கலாம். எப்படி இவனுங்களுக்கு சப்போர்ட், உலக நாடுகளோட சப்போர்ட் கிடச்சிச்சு? வலிமையானவன் இவன், சரியானவன் இவன். இந்த இலங்கையை முழுக்கவும் பிடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. தனி தமிழ்நாடு அதை மட்டும் தான் பேசினான். அதுக்கே இந்த திருட்டு பையன் உலகம் முழுக்க கனெக்டில் வச்சிருக்கான்னா, உலகம் முழுக்க எல்லா திருடங்களும் இதே வேலை தான் பார்த்துருக்காங்க. தெரியுதா? விஜய சிங்களனுக்கு உள்ள இறங்கினான் ஒருத்தர் விஜயனா. அவன் உள்ள வரப்போ குயனி ஒரு பெண் இருந்தா, அப்படி இந்த பெண்ணை பார்த்தாங்கன்னு சொன்ன ஒரு தபால் தலை வெளியே விட்டுட்டு அதை திருப்பி பிடிங்கிட்டாங்க. தெரியுது இல்லை? அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்கே தமிழை வாழ்ந்திருக்கான், மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்தவன் அப்படின்னா இந்த வந்தவனுக்கு அப்பன் இருப்பான்ல, அவன் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருப்பான்ல. இங்கே மட்டுமா வந்திருப்பான்? எல்லா இடத்துக்கும் தானே போயிருப்பான். ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் ஒவ்வொரு மாஸ்க்கை மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இதான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது இதுதான் ப்ரோ. நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ, தமிழ்நாட்டை ஆண்டுறது வந்து தமிழங்களே இல்லை ப்ரோ, கன்னட, மலையாளி, தெலுங்கு தான் ப்ரோ ஆடுறாங்க. ஓகே, இது சப்ப மேட்ரு. இந்த சப்ப மேட்ருக்கே நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க. உன் பக்கத்தில் உன் கார்பரேட் கம்பெனியில் நீ வேலை பார்த்துட்டு இருக்க துறையில் நீ இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே மாஸ்கை போட்டு ஒரு கும்பல் உட்காந்துருக்கு இருக்கு. அதை நீ எனக்கு தெரிஞ்சுக்க போற? கண்ணுக்கு தெரிஞ்ச திருடனை விட கண்ணுக்கு தெரியாதவன் கூடவே இருந்து குழி பறிக்கிறவன் தான் ரொம்ப ரொம்ப மோசம். லட்சம் மக்கள் அங்கே சாகுறான்ல, ஒரு மக்களுக்கு கூட ஒரு கான்சியஸ் இல்லையா? எப்படி செத்துருப்பான்? பர்மாவை எடுத்துப்போம். பர்மான்னு வந்துட்டா டிசிபி பாரிசாலனா வந்துடுவாங்க. பர்மா எடுத்துட்டோம்னா, பர்மாவில் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல, மக்கள்லாம் அடிச்சு விரட்டப்பட்டாங்கல்ல. அங்கே ஒரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டான், எங்கேயோ இருந்து வந்த ஒரு கும்பல் ஏதோ ஒன்று பண்ணுதுடா, நம்மகிட்ட இருந்து சோரண்டி தின்னுட்டு இருக்கலான்னு தெரிஞ்சு அடிச்சு விரட்டினான். நான் சொல்றது உண்மையான அந்த வேலைக்கார மனிதர்களை சொல்லல, வேலை ஆக்குனாங்கல்ல, வேலை வாங்கினாங்கல்ல, அந்த செம்மர மரத்தை கடத்த போனாங்கல்ல உள்ள, அந்த மக்களை பத்தி பேசல. கடத்த சொன்னான் பாருங்க, அதே மாதிரி தான் அங்கேயும் பர்மால அந்த வேலை வாங்கினான்ல வேலைக்காரன், அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் எப்பயோ கூடாரத்தை கழட்டி எல்லாத்தையும் வித்துட்டு வேஸ்ட் ஆயிட்டான். கீழே அடிபட்டு ஓடி வந்த மக்கள் தான் சாதாரண மனிதர்கள். இப்படித்தான் எல்லா கிளான்லையும் மக்கள் இருக்கான். உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு இங்கே இவங்க கன்னடம், தெலுங்கு கூட தான் சண்டைக்கு வச்சிருக்காங்க. நாளைக்கு நாங்கள் தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சாங்க, என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் வரதை விடுங்க, இங்கே பக்கத்தில் இருக்கவங்க ஆல்ரெடி அங்கே அடிச்சு ருசி கண்டவங்க இறங்கிடுவாங்க. 2029 முள்ளிவாய்க்கால் இங்கே நடக்கும்னு நான் சொன்னது இப்போ புரியுது அவங்களுக்கு? இதுக்கான வேலையில பார்க்குறவங்க தான் இங்கே இருக்க மாஸ்க் மாட்ட பசங்க, மாஸ்க் மாட்ட கும்பல். தமிழ் 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 இனம் எப்படி தெரியுமா, நம்ம எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா, அவங்கள வெறிப்பேற்றி விட்டு கடைசி காயடிச்சு விட்ருவானுங்க. வீரம், வீரியம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு. நான் சொல்றது உண்மையான மனிதன்கிட்ட எல்லாமே இருக்கு. இன்டெலிஜென்ஸா மட்டும் வச்சுக்க மாட்டானுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வீரம் இருக்கும், விவேகம் இருக்கும், உலக நாட்டிலே நம்ம ஆள முடியும். அந்த பொட்டன்ஷியல் நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா பிரபஞ்சத்தை ஆள முடியும். ஸோ அப்போ இந்த உலகத்தை ஆடுறது பெரிய விஷயமே கிடையாது. உலகத்தை ஆள முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒன்றை நீ யாருன்றதை தெரிஞ்சுக்க விடாம பார்த்துக்குவானுங்க. ப்ரோ நான் யார் ப்ரோ? தமிழன் ப்ரோ. தமிழன் ப்ரோ இல்லை ப்ரோ, உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது ப்ரோ, ஒரு டிஎன்ஏ. அது என்னான்னு தெரிய விடாம பார்த்துக்குவானுங்க. அதாவது உன்னோட இன்டெலிஜென்ஸை மட்டும் வரவே விட மாட்டானுங்க. பாரிசாலன் சொன்னால் சரி, டிசிபி சொன்னால் சரி, நான் சொன்னால் சரி, நீ கேட்கவே கேட்காது. எனக்கு மேலேயும் இருக்கு நிறையா. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஆனால் இதுதான் இவங்க சொல்கிறாங்க, ஐயா சொன்னால் மட்டும்தான் சரி. ஐயா நீங்கள் இதை பற்றி சொல்லுங்க ஐயா, என்கிட்டே கேட்பாங்க. கற்று நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வேண்டாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பண்ண மாட்டேன்னு இல்லை, பண்ணுறேன். ஆனால் நீங்களும் கற்றுக்கணும், மீன் பிடிக்க கற்றுக்க, அப்போ தான் பிழைக்க முடியும். இவங்க எல்லாம் நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும். சீரியஸ்லி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும். எனக்கு சொல்ல முடியலங்க, எனக்கு அந்த பதட்டத்தினால சொல்ல முடியல. தமிழ்நாட்டில் தமிழன் கம்மி, இது யாராவது ஒத்துப்பீங்களா? தமிழ்நாட்டில் தமிழன் கம்மி, 8 கோடின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் அதில் மினிமம் ஒரு 4 கோடி பேர் இருப்பாங்க. தமிழர்கள் 4 கோடி பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் கூட கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன். ஒரு என்ன ஒரு தமிழ்நாட்டிலேருந்து எப்படி சொல்கிறேன்? உண்மையாக சொல்கிறேன்யா, உண்மையாக சொல்கிறேன். 4 கோடி பேர் தான் இருப்போம். மிஞ்சி போனோம்னா ஒரு 4.5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்க 3.5 கோடிக்கு மேலே நம்மளே கிடையாது.
அந்த 3.5 கோடியில தான் பெரிய வணிகர்கள் இருப்பாங்க, பெரிய பணக்காரங்கள் இருப்பாங்க, பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, பெரிய தமிழ் புலவர்கள் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் சொல்லுங்க சும்மா. நீங்கள் சொன்னால் சரியா இருக்கும். நீங்கள் சொன்னால் சரியா இருக்கும். எங்க மதம் தான் பெருசு, எங்க இனம் தான் பெருசு, நாங்களும் ஆண்ட பரம்பரை. இந்த கும்பல் எல்லாமே அந்த 4.5 கோடிக்குள்ள தான் இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி புரிஞ்ச பிறகு தான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா அப்படின்ற மாதிரி. இது இன்னைக்கு நேத்து நடந்ததெல்லாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இது 10,000 வருஷம் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே இந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. தமிழன்னு ஒரு இனம், இங்க ஒரு மனித கும்பல் வாழ்ந்துச்சுல, மலை 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 மக்கள், தரை மக்கள், இந்த 2 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கப்பே ஆரம்பிச்சிருச்சு இவங்களை இப்படி தான்டா காயடிக்கணும்னு. ஏன்னா ரொம்ப 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 இன்டெலிஜென்ஸாக இருக்க கும்பலை அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. அப்போது உறவாடி தான் கொல்லணும். அப்படி உறவாடி தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக இனக்கலப்பு பண்ணி 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 இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறைய நான் பேசணும்னு நினச்சேன் இந்த விஷயத்தில். பட் இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், விழிச்சுக்க பொழைச்சிக்க. நீ விழிச்சுக்கிட்டா மட்டும்தான். யூஐ படம் ஒரு தடவை பாருங்கள். இந்த படத்தில் உபேந்திரா ஒழுங்காக தெளிவாக சொல்லியிருப்பாப்புல, நீ தான் இதுலேருந்து வெளியே வரணும். இந்த கேட்கணும் குருவே பாட்டை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷன் கிடைக்கிது. உனக்கு அது வெறும் பாட்டாக பார்க்குற, இந்த விஷனை கொண்டு வான்னு சொல்கிறேன். நான் என்ன தான் சொன்னாலும் இப்போ மண்டையில் ஏற போகிறது கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு நாள் வரும்ல, அந்த ஒரு நாளில் வருவ, அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு நாங்கள் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்ப, வேறு வழி இல்லை உனக்கு. உண்மைன்னு ஒன்று இருக்குங்க உலகத்தில், பிரபஞ்சத்தில். நான் உண்மை பொய்ன்றது வேற, நான் சொல்கிறது பேசிக்காக சொல்கிறேன். ஒரு 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 விஷயம் இருக்குது, அதுதான் சரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது சரியான விஷயம்னா ஒன்று தானே இருக்கும். அந்த சரியான விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாமே சுற்றி முற்றி ஓடிட்டுருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் நீ கொஞ்சம் அவைக்கினீங்கன்னா அந்த சரியான விஷயத்தை நோக்கி தான் ஓடி வருவேன். அந்த ஓடி வர டைமிங்கில் நாங்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு கேட்கும் காதில், வேறு எதுவுமே கேட்காது. நாங்கள் சொல்கிறது மட்டும் தான் கேட்கும். அது கோர முகமாக இருக்கும், ரொம்ப கோர முகமாக இருக்கும். பாரிசாலன், சீமான் இவங்களை போன்ற ஆட்கள் உங்களுக்கு அங்கே தலைமையாக இருக்க மாட்டாங்க. கடைசி உலக போரா அதில் ஒரு கும்பல் இருந்துச்சுல, அரசியல்வாதிலாம் ஒரு கும்பலாக இருந்துச்சுல, அந்த மாதிரி இவங்களும் கையாளாகாத நிலைமையில் நம்மக்கிட்ட தான் சோறு தின்னு வளவாங்க. ஒன்றுமே தெரியாத சாதாரண அடிப்படை மனிதன் தான் அவங்க எல்லாருமே காப்பாற்றி வச்சுருப்பான். புரியுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக தமிழன்ட்டு ஷேர் பண்ணுங்கள், அதாவது மனுஷன்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சின்னம், இந்த மதம், இந்த அப்படி வெறியோட இருப்பான்ல அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவன் தான் வெளிப்படையணும். கொடி கம்பு, போஸ்ட்ரு, ஃப்ளெக்ஸு, தளபதி, பால்குடம், பலாபிஷயம் எல்லாமே அடித்து கடைசி ஏன் வாழ்ந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், எவனுக்காக செத்தோம்னு தெரியாமல் செத்துறாதீங்களா. மனித பிறப்புன்றது ஆக சிறந்த பிறப்பு. இந்த தருதலைகளுக்காக போய் செத்துறாதீங்க. நம்மளோட படைப்பு அப்படிப்பட்ட படைப்பு, விட்டுறாதீங்க. என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உண்மையை சொல்லி எங்க மக்களையாவது காப்பாத்தியா. நான் என்ன மயிருக்கிறேன் அவங்களை காப்பாத்தணும், சாவட்டும். நீ உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நான் திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதில்ல உங்களை காப்பாத்த. கதை என்ன முடியலடா. கேக்குதா?